പോയി വെച്ചതാ ഹസ്ബൻഡ് വെറുതെ ഈ ഊരി വെച്ചു. வணக்கம். கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் 8வது நாள் மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. 300க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து நிலச்சரிவில் அழிஞ்சிருக்கு. மீட்பு பணியில் ஈடுபட்டவங்க ஒரு பக்கம் உடல்களையும் மற்றும் உடல் பாகங்களையும் எடுத்துகிட்டு வராங்க. அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து தங்களுடைய கடின உழைப்பாலும் சின்ன சின்ன சேமிப்பாக சேர்த்து வச்சா தங்க நகைகளை வந்து பவுன் கணக்கில் வந்து பல்வேறு வீடுகளிலிருந்து மீட்டிருக்காங்க மீட்பு படையினர். அதில் வந்து இருக்கக்கூடிய மீட்பு குழு நம்மகிட்ட இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். ஆனால் வணக்கம், எவ்வளவு தங்கம் இது வரைக்கும் நீங்கள் மீட்டு கொடுத்துருக்கீங்க? மக்களுடைய தங்கத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான ஒரு மன நிகழ்வு தோணுது உங்களுக்கு? நாங்கள் தங்கம் எடுக்கும்போது வந்து யாருமே அங்கே இல்லை. நாங்கள் வந்து வீடியோ கேமராவில் எடுத்து அப்படி தான் நாங்கள் எடுக்கிறோம். ஒவ்வொரு பொருள் எடுக்கும்போது அதில் வந்து நேற்று வந்து 51 பணம் எடுத்துருக்காங்க. இன்றைக்கி காலையில் எடுக்கும்போது நாங்கள் ஒரு கம்மல், 2 வளையல், காசு எல்லாம் பைசில் வந்து ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. ஃபுல்லாக அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அந்த வீட்டுக்காரங்க வந்தாங்க 2 பேர். அவங்க வந்து வீட்டில் தண்ணி ஏறுறப்போ இப்போ பிள்ளைங்களாம் ஊரில் வெளியாண்டுருக்குறாங்க. அந்த வீட்டுக்காரர் அந்த அக்காவும் அண்ணாவும் ஒரு 2 பேர் வந்தவங்க நேராக அவங்ககிட்ட ஒப்படைச்சி கொடுத்துட்டோம். அவங்க அந்த பொருள் இப்போ நாங்கள் வந்துட்டு முதல்ல நாங்கள் வந்துட்டு பந்தூர் சேர்ந்த தமிழ்நாடு நீலகிரி மாவட்டம் பந்தூர் சேர்ந்தோம். நான் என்னுடைய எஸ்வைஸ் ஆறுதல் டீமில் சேர்ந்தவர். நாங்கள் வந்துட்டு எங்கள் டீம் வந்துட்டு அன்றைக்கி ஆக்சிடென்ட் நடந்த அன்றைக்கி நைட்டு 3 மணிக்கு விடிய காலையில் 3 மணிக்கு இங்கே வந்திருக்கோம். வந்து நல்லா பணிகள் நல்லா செய்கிறாங்க. இது வரைக்கும் வந்துருக்கு, இன்னி வரைக்கும் செஞ்சுட்ருக்கோம். யாருமே அது பின்வாகலை. இவங்க அரசாங்கம் வந்துட்டு என்றைக்கு வரைக்கும் செய்ய சொல்லணும் அன்றைக்கி நாங்கள் இருப்போம். அன்றைக்கி வரைக்கும் நாங்கள் இருப்போம், நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். இல்லைன்னா இப்போ தங்கங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துடைய கடினமான சேமிப்பாக இருக்கும். அதை வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து ஏதாச்சும் பொண்ணோட கல்யாணத்துக்கோ இல்லை படிப்பு செலவுக்கோ அடகு வச்சு மருத்துவ செலவுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட தங்கத்தை வந்து மீட்க போடும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? அதே சமயம் பாதிக்கப்பட்டவங்க கையில் கொடுக்கும்போது அவங்க எந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க? அவங்க சந்தோஷமாக இருக்குது. இது எங்களுக்கு வந்து எங்கள் உயிர் நிறைய போச்சு. இருந்தாலும் எங்களுக்கு இது கிடைக்கும்போது எங்களுக்கு அது சந்தோஷமாக இல்லை. இருந்தாலும் நாங்கள் அது எங்கள் உழைப்பு தான், இதை நாங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ இது தங்கம் எடுத்தீங்களா? எவ்வளோ? நான் எல்லாம் ஒரே குரூப் தான், குரூப்பை சேர்ந்தவங்க தான். வந்து இதுக்கு முன்னாடி வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி சேமிச்சது ஒரு 50-55 பவுன் நகையும் 7 லட்ச ரூபாயும் அதுமாரி நம்ம சங்கத்தில் சேர்ந்தவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன எடுத்தீங்க? நாங்கள் எல்லாம் ஒன்றா வேலை செஞ்சு தான் எல்லாம் எடுத்தது. ஒன்றா எல்லாம் ஒரே குழு. நாங்கள் பந்தலூர் நீலகிரியிலேருந்து வந்திருக்கோம், தமிழ்நாட்டிலேருந்து தான். நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த எல்லாம் எடுத்ததாங்கிறது. இப்போ அவங்களுடைய உழைப்பு, அவங்களோட பொருட்களை வந்து திருப்பி கொடுக்கும்போது எப்படி நீங்கள்? அவங்கெல்லாம் கண்கலங்கி தான் வாங்கினாங்க சங்கடமாக. ஏன்னா பொருளும் போச்சு, வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் போச்சு. ரொம்ப சங்கடத்தில் தான் எல்லோரும் வாங்கினாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த மீட்பு குழுவினர்கள் வந்து பணம், பொருள் இவையெல்லாம் தாண்டி அவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு கூட இருக்கணும் அப்படிங்கிற போது பார்க்கும்போது 51 பவுன் மற்றும் 7 லட்சம் பணம் இந்த கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சது, இது போன்று இருக்கக்கூடிய மக்களுடைய பொருட்களை தொடர்ச்சியாக இருந்து எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. இது ஒரு மீட்பு பணியில் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு எல்லா தரப்பும் வந்து ஒவ்வொரு விதத்தில் வந்து சப்போர்ட் பண்ணும்போது இந்த மீட்பு படையினர் வந்து அவங்க அதாவது தங்கத்தோடைய விலை நமக்கு தெரியும், அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க சேர்த்துருப்பாங்க, உழைக்காமல் எதுவுமே வந்திருக்காது. அப்படிங்கிற போது அந்த பொருட்களை அவங்க திருப்பி அவங்ககிட்ட கொடுக்கும்போது கண்கலங்க வாங்கியிருக்காங்க. அப்படி ஒரு பணியை வந்து இவர்கள் செஞ்சுருக்காங்க. இவை அனைத்துமே பாராட்டக்கூடியது என்பது வந்து மாற்று கருத்தே கிடையாது. இதுபோன்று மீட்பு பணி 8வது நாள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. களத்திலிருந்து இந்த செய்தியை வந்து தந்தி தொலைக்காட்சி வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கு. ஒளிப்பதிவாளர் கல்லினுடன் செய்தியாளர் கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.